ஆளுநரை வேந்தர் என அங்கீகரித்து அந்த அங்கீகாரத்தை கொடுத்தது தமிழ்நாடு சட்டமன்றம், தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாடு அரசு. ஆனால் அந்த மரியாதையை அவர் காப்பாத்திக்கிறாத போது தமிழ்நாடு அரசுக்கு வேற என்ன வழி இருக்கு? ஊட்டியில 25ஆம் தேதி மாநாடு நடத்துறாரு. அந்த மாநாடு நடத்துறதுக்கான அதிகாரம் இருக்கா அப்படின்னா 100% அப்படி மாநாடு நடத்துறதுக்கான அதிகாரம் கிடையாது. உச்சநீதிமன்றம் தனது சமீபத்திய தீர்ப்பில் ஆளுநரை நேரடியாக விமர்சனம் பண்ணி மாநில அமைச்சரவையின் ஆலோசனையின்படிதான் அவர் செயல்பட வேண்டும். அவர் சொந்த முறையில் செயல்படக்கூடாது. 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல ஆளுநருக்கான பவர் என்பது ஆளுநருக்கு டிஸ்கிரிஷன், அவர் விருப்புரிமை அடிப்படையில் செயல்படலாம் அப்படின்னு இருந்துச்சு. அரசியல் செய்யக்கூடாது கவர்னர், அது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, நம்மளா சொல்லியிருக்கோம். கான்ஸ்டியூஷன்ல கவர்னருக்கு எங்கேயாலும் பவர் இருக்கு. இப்போ முதல்வர் அரசியல் பேசுறாரு, சட்டசபையில் டெய்லி அரசியல் பேசுறாரு, அரசியல் நிகழ்ச்சியில எல்லாத்துலயும் பேசுறாரு, அரசு நிகழ்ச்சிகளோட அரசியல் பேசுறாரு, மோடி அரசியல் பேசுறாரு, அமித்ஷா அரசியல் பேசுறாரு. ஆனா குடியரசுத் தலைவர் அப்படி அரசியல் பேச முடியுமா? அது அரசியல் செய்யக்கூடாத ஒரு பதவி என்பது ஆளுநர் பதவி. அப்ப அவர் அரசியல் செய்யக்கூடிய பதவி முதல்வர் பதவி, பிரதமர் பதவி. இப்ப ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ அரசியல் செய்யக்கூடாதுன்றதா அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறு. அதை வந்ததுல இருந்து அவர் மீறிட்டு தான் இருக்கிறார். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவுலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் வாஞ்சநாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் முதல்வர். பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக முதலமைச்சர் செயல்படுவார் அப்படின்னு சொல்லி இப்போ நடைமுறைக்கு வந்திருக்குது. முதலமைச்சரும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறார். துணைவேந்தர்கள்லாம் அழைச்சி ஒரு ஆலோசனை கூட்டம், நிறைய விஷயங்கள் அதில் பேசப்பட்டிருக்குது. இப்போ ஆளுநரும் தனியாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த போவதாக 25-26 நாட்கள்ல செய்ய போறதா ஒரு செய்தி வருது. இந்த மாதிரி முதலமைச்சர் ஏற்கனவே பொறுப்பெடுத்த பிறகு ஆளுநர் மீண்டும் அதுல வர முடியுமா அப்படி ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்னு, துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் தான் வழங்கப்பட்டிருக்கே தவிர ஆளுநர் தான் வேந்தராக செயல்படுவார் அப்படின்னும் ஆர்குமெண்ட் வைக்கப்பட்டது. எப்படி பார்க்கிறீங்க? 2022 வந்த சட்ட திருத்தத்தில் துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம், தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்கிற அதிகாரம் அரசாங்கத்துக்கு வந்திருக்குது. துணைவேந்தர் நியமிக்கும் அதிகாரம் மட்டுமல்ல, துணைவேந்தர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரமும் அரசாங்கத்துக்கு வந்திருக்கு. துணைவேந்தர் நியமனம் தான் யூனிவர்சிட்டியில முக்கியமான ஒரு அதிகாரம். அது 2022 சட்டத்தின் மூலமாக தமிழக அரசு கொண்டு வரப்பட்டு அதுக்கு தான் ஆளுநர் கையெழுத்து போடலை. இப்ப சமீபத்திய உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த மசோதாக்கள் எல்லாம் சட்டமாக்கப்பட்டுருச்சு. அதனால இன்னைக்கு தேதியில தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநில அரசு பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர் நியமனம், ஒழுங்கு நடவடிக்கை அதிகாரம் அரசாங்கம் தான் இருக்குது. அதே சமயம் சான்சலர், வேந்தர் அப்படின்ற பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா இன்னைக்கு தேதி வரை கவர்னர்கிட்ட தான் இருக்கு, ஆளுநர்கிட்ட தான் இருக்கு. அந்த பொறுப்பு இன்னும் அகற்றப்படவில்லை. உதாரணத்துக்கு எடுத்துட்டா மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி சட்டத்துல செக்ஷன் 9 அதான் சான்சலர்னா என்னன்னு சொல்லி பேசுற பிரிவு. த கவர்னர் ஷெல் பி த சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி, பிரசிடென்ட் ஆஃப் த செனட். அதுக்கப்புறம் அவருக்கான பவர் அப்படின்னா செனட் மீட்டிங்க்கு அவர் தலைமை ஏற்கலாம், கான்வகேஷனுக்கு தலைமை ஏற்கலாம். இந்த 2 தான் அவருக்கு பவர் கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு தேதி வரை பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநர் தான் தொடர்றாரு. 2022 அமெண்ட்மெண்ட்ல இந்த ஆளுநர் வேந்தர் என்பதை நீக்கவில்லை. இப்போ கேரளாவில் ரீசெண்டா 2022, 25 ரெண்டுலேயே அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட்ல வேந்தர்ன்றதை எடுத்துட்டாங்க, கேரளாவில் எடுத்துட்டாங்க. இந்த தீர்ப்பு வந்ததுன்னு கூட கேரள முதல்வர் திரு பினராயி விஜயன் அவர்கள் சொன்னார், இந்த தீர்ப்பு எங்களுக்கும் பொருந்தோம், தமிழ்நாட்டின் தீர்ப்பு எங்களுக்கும் பொருந்தோம், எங்களுக்கு உச்ச நீதிமன்றம் அதே போல உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைய சட்ட நிலை அப்படின்னா ஆளுநரே வேந்தராக நீடிக்கிறார் என்பதுதான். இப்ப தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இன்னொரு அமெண்ட்மெண்ட் கொண்டு திருத்த சட்டம் கொண்டு அந்த திருத்த சட்டத்தில் ஆளுநர் வேந்தராக நீடிப்பதையும் நீக்கி வேந்தராக
சீஃப் மினிஸ்டரோ அல்லது ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரோ வந்து கொண்டு வரணும். அதை தமிழ்நாடு அரசு இம்மிடியட்டா வந்து அதை செய்யணும். அப்படி செஞ்சாலும் அதுக்கு 3 மாசத்துக்குள்ள கவர்னர் ஒப்புதல் அளித்து தான் ஆகணும். ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள யூனிவர்சிட்டி தமிழ்நாடு அரசின் நிதியில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் இருக்கு. காமராஜ் யூனிவர்சிட்டிக்கு செப்பரேட் ஆக்ட் இருக்கு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு தனி ஆக்ட் இருக்கு, பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு சட்டம் இருக்கு, பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு சட்டம் இருக்கு, மனோன்மணியம் சுந்தரனா யூனிவர்சிட்டிக்கு சட்டம் இருக்கு, அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு சட்டம் இருக்கு. இந்த சட்டத்தில் நாம் தான் தமிழ்நாடு சட்டமன்றம் தான் ஆளுநரை வேந்தர் என சான்சலர் என அங்கீகரித்து அந்த அங்கீகாரத்தை கொடுத்தது தமிழ்நாடு சட்டமன்றம், தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாடு அரசு. ஆனால் அந்த மரியாதையை அவர் காப்பாத்திக்கிறாத போது தமிழ்நாடு அரசுக்கு வேற என்ன வழி இருக்கு? அவர் அதுல இருந்து நீக்கிறது அப்படின்றதுதான் வந்து சரியானது. 2வது விஷயம், ஆளுநருக்கு வேந்தர் என்ற முறையில் இது மாதிரி ஊட்டியில 25ஆம் தேதி மாநாடு நடத்துறாரு. அந்த மாநாடு நடத்துறதுக்கான அதிகாரம் இருக்கா அப்படின்னா 100% அப்படி மாநாடு நடத்துறதுக்கான அதிகாரம் கிடையாது. உச்ச நீதிமன்றம் தனது சமீபத்திய தீர்ப்பில் ஆளுநரை நேரடியா விமர்சனம் பண்ணி, ஆளுநர் மாநில மக்களின் நலனுக்கானவர், மாநில அமைச்சரவையின் ஆலோசனையின்படிதான் அவர் செயல்பட வேண்டும், அவர் சொந்த முறையில் செயல்படக்கூடாது. 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல ஆளுநருக்கான பவர் என்பது ஆளுநருக்கு டிஸ்கிரிஷன், அவர் விருப்புரிமை அடிப்படையில் செயல்படலாம் அப்படின்னு வந்து இருந்துச்சு. கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில அரசியல் நிர்ணய சபையில நடந்த விவாதத்துல அம்பேத்கர் அந்த சட்ட பிரிவை நீக்குகிறார். நீக்கி கவர்னருக்கு சொந்த விருப்புரிமை அதிகாரம் என்பது ஒரு மக்களாட்சியில கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு, சட்டமன்றத்துக்கு தான், அமைச்சரவைக்கு தான் நீங்க அதிகாரம் இருக்க முடியும் ஒழிய ஒன்றிய அரசால் நியமிக்கப்படுகிற ஒரு ஏஜென்ட் போல ஒரு பதவியில் இருக்க ஒரு நபர் வந்து இந்த பக்கம் பல கோடி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசாங்கம், சட்டமன்றம், இங்கே ஒரு தனி நபருக்கு ஒரு ஜனநாயகத்துல அரசியல் சட்ட அமைப்பில் அவ்வளவு அதிகாரம் தான், அதுக்கு பேர் சர்வாதிகாரம், மன்னராட்சி. அது அப்படி இல்லை. அதனால சிம்பிளா சொன்னோம்னா ஆர்டிகல் 200 ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்து மக்களாட்சிக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கு தான் அதிகாரம்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிற போது இவர் அதுல இன்னும் குறிப்பா சொல்றாங்க, நீங்க அரசியல் ரீதியா செயல்படக்கூடாது, மக்கள் நலனுக்காக செயல்படணும் என்ப குறிப்பான அறிவுரையும் இந்திய வரலாற்றில் இல்லாத வகையில் ஒரு கவர்னருக்கு வந்திருக்குன்னா அது ஆர்.என். ரவிக்கு தான். வேற ஆள்னா ரிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனா இவரை தாண்டி அரசியல் பண்ணுவதற்காக RSS பிஜேபி வழிகாட்டுதலில் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் இப்பதான் சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவர் அரசியல் பண்றதுக்காக ஜெகதீப் தன்கரை போய் பார்க்குறாரு, துணை குடியரசுத் தலைவரை பார்த்து அவர்கிட்ட பேசி, இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து, இந்த 2 பேரும் தான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்ப்பவர்கள், 2 பேரும் சேர்ந்து ஊட்டியில மாநாடு நடத்துறாங்க. அப்படி மாநாடு நடத்துவதற்காக பொலிட்டிக்கலா ஒரு அரசியல் நிகழ்ச்சி போல ஒரு மாநாடு நடத்தி அந்த அரசியல் நிகழ்வு போல செய்வதற்கான அதிகாரம் என்பது ஆளுநருக்கு சட்டத்தில் இருக்குதான்னா எங்கேயுமே கிடையாது. காமராஜ் யூனிவர்சிட்டி ஆக்ட்ல வந்து ஆளுநருக்கு இப்படி அதிகாரம் இருக்கா? கிடையாது. பாரதியார் யூனிவர்சிட்டி சட்டத்தில் இருக்கா? பாரதிதாசன் யூனிவர்சிட்டி சட்டத்தில் இருக்கா? எல்லாமே தனித்தனி சட்டம். அந்த யூனிவர்சிட்டியில ஹெட்டு, ஃபார்மல் ஹெட்டு அப்படின்ற முறையில், நாமினல் ஹெட்டுன்ற முறையில செனட் மீட்டிங்கை ஒரு தலைமை தாங்கி நடத்தலாம். அங்கே யூனிவர்சிட்டி நலன், யூனிவர்சிட்டி விவகாரங்கள் தொடர்பாக தான் அங்கே பேச முடியுமே தவிர மற்றபடி அங்கே செனட் சிண்டிகேட்ல இண்டிபெண்டான பாடி. இவர் நாமினல் ஹெட்டா இருந்தாலும் கூட இஷ்டத்துக்கு அங்கே ஒன்றும் பண்ணிட முடியாது. யூனிவர்சிட்டி என்பது இண்டிபெண்ட். ஏன் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டில இருந்து இவ்வளவு பேர் பொலிட்டிக்கலா வராங்க? சீதாராம் யெச்சூரில இருந்து நிர்மலா சீதாராமன் வரையும் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் அங்க இருந்தா வராங்க. அந்த பல்கலைக்கழகத்துல சுதந்திரமான சிந்தனை இருக்கு, சுதந்திரமான கல்வி புலம் இருந்துச்சு. பிஜேபி வந்து அதை ஒடுக்குறாங்க, அப்படிதான் வராங்க. ஏன் ஒரு ஐஐடியில ஐஐஎம்ல இருந்து வரலன்னா அங்க அப்படி இல்லை. இப்போ ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னா அங்க சுதந்திரமான சிந்தனைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். அதனாலதான் ஒரு தனி சட்டம். அந்த பல்கலைக்கழக சட்டத்துல யாருமே தலையிட முடியாது. தமிழ்நாடு கவர்மெண்டே தலையிட முடியாது. பல்கலைக்கழக செனட் சிண்டிகேட் அகாடமிக் கவுன்சில் நிர்வாகத்துல தமிழ்நாடு அரசு தலையிட்டு இதை செய் அதை செய்யன்னு சொல்ல முடியாது. ரீசெண்டா தமிழ்நாடு அரசுட்ட நிதி இல்லை, பல்கலைக்கழகங்களில் நிதி இல்லை என்ற சூழ்நிலையில தமிழ்நாடு அரசு சில உத்தரவு சொல்றாங்க, இதெல்லாம் பல்கலைக்கழகம் பண்ணணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சில உத்தரவு போட்டாங்க. இதை எதிர்த்து சிலர் நீதிமன்றத்துக்கு போற போது மதுரை உயர் நீதிமன்றம் பல்கலைக்கழகம் தனி சட்டத்தில் உருவாக்கப்பட்ட அமைப்பு,
அரசாங்கம் அதற்கு உத்தரவெல்லாம் பிறப்பிக்க முடியாது. நிதி கொடுக்கறதுனா கொடுக்கலாம், இல்ல கொடுக்காம இருக்கலாம். ஆனால் தனி உத்தரவு போட்டு நீங்க இப்படிதான் செயல்படும்னு சொல்றதுக்கான அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு கிடையாதுன்ட்டாங்க. அப்ப யூனிவர்சிட்டி என்பது தன்னிச்சையான தன்னாட்சி அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு போல் தமிழ்நாடு சட்டமன்றத்தால் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அதுல தமிழ்நாடு அரசே தலையிட முடியாத போது ஆளுநர் இந்த அளவுக்கு தலையிட்டு செய்வதற்கான அதிகாரம் என்பது சட்டப்படி இல்லை. அதனால ஊட்டியில் ஆளுநர் கூட்டம் அரசியல் மாநாடு என்பது அது அரசியல் சட்ட விரோதமானது மட்டுமல்ல, தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் சட்டங்களுக்கு நேர் எதிரானது. எனவே துணைவேந்தர்கள் அந்த நிகழ்விலே பங்கேற்க கூடாது. தமிழ்நாடு அரசு இன்னைக்கு தேதிக்கு வந்து ப்ரோ சான்சலராக ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கிறார். 25ஆம் தேதி நீங்க சென்னையில ஒரு மீட்டிங் வைங்க, விசிஸ் எல்லாம் கூப்பிடுங்க, வராத விசி மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க, சஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்படி செஞ்சாதான் இந்த பிரச்சனை என்பது முடிவுக்கு வரும். சுப்ரீம் கோர்ட் இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நல்லா கொட்டு வச்சிருக்கு. அப்போ ஒரு கேவலத்துக்கு அஞ்சாம இவங்க செய்யறதுன்னா இங்க பிரச்சனை எங்க இருக்குன்னா, கல்வி என்பது சூத்திர பஞ்சமர்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்க கூடாது அப்படின்றதான் பார்ப்பனியத்தோட முக்கியமான ஒரு கோட்பாடு. கல்வியும் சொத்தும் பெரும்பான்மை மக்களுக்கு இருக்கக்கூடாது. அதனாலதான் நீங்க மன்னராட்சி காலத்துல எல்லா நிலத்தையும் பிடிங்கி கோயிலுக்கும் மடத்துக்கும் கொடுத்துட்டாங்க. அது மீறி கொஞ்சம் உழைச்சு சொத்து வச்சிருந்தா மன்னனுக்கு அதுல 8 பங்கு வருவாய் ஒரு நிலத்துல வந்துச்சு, விவசாயத்துல 7 பங்கு மன்னனுக்கு பிடிக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்கானா அதுக்கு வரிய போடு, மீசைக்கு வரிய போடு, ஓட்டு வீடு கட்டினா வரிய போடு, மார்புக்கு வரிய போடு, கொடைக்கு வரிய போடு, இப்படி எல்லாத்தையும் போட்டு பிடுங்கி பெரும்பான்மை மக்களை நிலம் இல்லாதவர்களாக சொத்து இல்லாதவர்களாக மாத்திட்டாங்க. ஏன்னா சொத்து கொஞ்சம் இருந்தா அவன் படிக்க போவான், படிப்பு மூலம் அவனுக்கு வந்து சிந்தனை வரும், அவன் அரசியல் அதிகாரத்துக்கு போவான், சமூக அதிகாரம் கிடைக்கும். இதையெல்லாம் பார்ப்பனியம் வந்து குறிப்பிட்ட சில மேல் சாதிகளுக்கு மட்டும்தான் வைத்திருக்கிறது, மீதி ஆள்லாம் வரக்கூடாது. அதனாலதான் வேதத்துல காதல ஈயத்த காய்ச்சி ஊத்து வேதம் படிச்சான்னு சொல்லி சொன்னான், படிக்க விடாம நம்மளை தடுத்தான். இப்ப அடிப்படையில் இவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, மற்ற எதுனாலும் பரவாயில்ல, ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வி சூத்திர பஞ்சமர் சிறுபான்மை மக்களுக்கு பழங்குடி மக்களுக்கு கிடைக்கக்கூடாது என்பதுதான் RSSின் கோட்பாடு, பாஜகவின் கோட்பாடு, பார்ப்பனிய சித்தாந்தம். அதனாலதான் ஹையர் எஜுகேஷன்ல இப்ப முழு இந்த RN ரவி வந்ததுல இருந்து முழு அரசியல் பண்ணாரு. எல்லா யூனிவர்சிட்டிலயும் 2 குரூப் நேச்சுரலா இயற்கையாவே சாகும் நிலைக்கு வந்துருச்சு எல்லா யூனிவர்சிட்டி. ரொம்ப நாளா விசி போடல, அங்க ஒன்றும் நிர்வாகமே கிடையாது, மாணவர் சேர்க்கை குறைஞ்சு போச்சுது, புது கோர்ஸ் எதுவுமே உருவாக்கல, பயங்கர பிரச்சனையில எல்லா யூனிவர்சிட்டி இருக்குது, பிரச்சனை இல்லாத யூனிவர்சிட்டி கிடையாது. அதனால ஹையர் எஜுகேஷன் கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப இவங்க உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் சட்டம் கொண்டு வந்தாலும் திரும்ப திரும்ப இவர்கள் ஆளுநர் RN ரவியும் RSSும் விடாம வந்து இந்த மூக்கு நுழைக்கிறதுக்கான காரணம் கல்வி நம்மளுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு. இல்ல இப்போ யூஜிசி வந்து இதுக்குன்னு ஒரு பெரிய அளவுல ஃபண்ட் ஒதுக்குறாங்க, ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டுல அது இருக்குது. அப்போ ஆளுநரும் அதுக்கு பொறுப்புல இருக்கிறதுங்கிறது சரியா இருக்கும். இப்போ மாநில அரசு வந்து அதுல தேவையில்லாம மூக்கு நுழைக்கிறதுங்கிறது தவிர்த்துக்கலாம், அவங்க கண்ட்ரோல்ல இருந்துக்கலாமே, இதுல என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னா கருத்துக்கெல்லாம் சொல்லப்படுது இல்ல. அதாவது யூஜிசி சட்டம் ஒண்ணு இருக்கு, தமிழ்நாடுக்கு வந்து அந்தந்த பல்கலைக்கழகத்துக்கு சட்டம் இருக்குது. யூஜிசி சட்டத்துல ஆளுநர் தான் எல்லா மாநில பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தரா இருக்கணும் அப்படின்னு எங்கேயுமே கிடையாது. அப்படி இருந்தாலும் கூட கொண்டு வந்தாலும் கூட அது வந்து செல்லாது. ஏன்னா கல்வி என்பது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல வந்து ஸ்டேட் பட்டியலில் தான் இருந்துச்சு, இடையில தான் அது வந்து பொதுப்பட்டியலுக்கு போச்சு. அப்ப 2 பேரும் அதை பற்றி சட்டம் இயற்றலாம் அப்படின்றதுதான். இப்ப இந்த பல்கலைக்கழகங்கள்லாம் முழுக்க முழுக்க மாநில நிதியில் இயங்குபவை. யூஜிசி ஆக்ட் கீழே சில ரெகுலேஷன்ஸ் அவங்க போடுறாங்க, அந்த ரெகுலேஷன்ஸ் சட்டமாகாது. ஒவ்வொரு தடவையும் வந்து 2009, 18 இப்படி எல்லாம் ரெகுலேஷன் போடுறாங்க, அந்த ரெகுலேஷன் சட்டமாகாது. உச்ச நீதிமன்றத்தில் இது தொடர்பான 2 பிரிவான தீர்ப்புகள் இருக்கு. யூஜிசியோட ரெகுலேஷன்ஸ் வந்து மேண்டேட்ரியா டைரக்டரியா, கட்டாயமா இல்ல விரும்பினா ஏத்துக்கலாமா அப்படின்னா, இன்னைக்கு தேதியில வந்து தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் விரும்பினால்தான் அதை வந்து ஏத்துக்குவாங்க, கட்டாயப்படுத்த முடியாது. துணைவேந்தருக்கான தகுதி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில எதுவுமே போடல. யூஜிசி சில ரெகுலேஷன் சொல்றாங்க, அந்த ரெகுலேஷனை இவங்க அடாப்ட் பண்ணி சர்ச் கமிட்டியே அதை ஏத்துக்கிட்டு 10 வருஷம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா
அதை பல்கலைக்கழகம் ஏற்றுக்கொண்டால்தான் அது அமலுக்கு வரும். அப்படி இல்லைன்னா இவங்க கூடுதலா வந்து நியமிக்கலாம். யுஜிசி என்ன சொல்லணும்னா, நான் சொல்ற நிபந்தனை நீ ஏத்துக்கறலைன்னா நான் ஃபண்டு தருவேன், தரமாட்டேன். அதை மட்டும் தான் சொல்ல முடியுமோ ஒழிய, நீ இப்படிதான் நடக்கணும்னு சொல்லி காமராஜ் யூனிவர்சிட்டிக்கோ, மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டிக்கோ, அழகப்பா பல்கலைக்கழகத்துக்கோ, பாரதியாருக்கோ, மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கோ அவங்க சொல்ல முடியாது. அது ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கான அடிப்படை கிடையாது, கூட்டாட்சி தத்துவம் கிடையாது. கல்வி தமிழ்நாடு பல்கலைக்கழகம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உருவாய் தமிழ்நாடு அரசு நிதியில தான் இருக்குது. இன்னைக்கு வரைய இப்ப பல்கலைக்கழகங்கள்லாம் தத்தளிக்குது. தமிழ்நாடு அரசு தான் மாசம் மாசம் சம்பளம் கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றும் கொடுக்கறது இல்ல. சில எய்டு தான் அவங்க கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். அது நம்மகிட்ட இருந்து போன பணம் தானே. தனியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பணம் வருதா? தமிழ்நாட்டு வரியில இருந்து போன பணத்தையே நம்மளுக்கு கொடுக்கறது இல்ல. அதான் யதார்த்தம். யுஜிசி ஆக்ட்ல வந்து ஸ்பெசிபிக்கா எல்லா பல்கலைக்கழக யூனிவர்சிட்டிக்கும் எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தர் தான் வந்து வேந்தராக ஆளுநர் மட்டும்தான் கட்டாயமா இருக்கணும் அப்படின்னு எங்கேயுமே வந்து கிடையாது. இப்போ கேரளாவில் வந்து அதை மாத்திருக்கிறாங்க, வெஸ்ட் பெங்காலில் அதுக்கான மாத்திருக்கிறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு அசன் கொடுக்காம ஆளுநர் கையெழுத்து போடாம அது நிக்குது. இப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ரீசெண்டா கவர்னர் வெர்சஸ் தமிழ்நாடு அரசு இந்த வழக்குல வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில 3 மாசத்துக்குள்ள அவங்க இப்ப கையெழுத்து போட்டே ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்றத அர்த்தம். ஓகே, இப்போ வந்து இதை செஞ்சிருவாங்க அப்படின்னாலும் கூட மொத்தமாக வந்து வேந்தர் அப்படின்ற வகையில துணைவேந்தர் நியமிக்கிற அதிகாரம் அப்படிங்கிறது வந்துருச்சு முழுக்க. ஆனா வேந்தர்னு சில இடங்கள்ல முதலமைச்சருடைய பங்குன்னு சிலது இருக்குது. இந்த பல்கலைக்கழகங்கள்ல விவசாய பல்கலைக்கழகம் இந்த மாதிரி சில பல்கலைக்கழகங்கள்ல வந்து முதலமைச்சர் தான் வேந்தராக இருக்கிறார், ஏற்கனவே அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒண்ணு சொல்லப்படுது, அது உண்மைதானா? இல்ல, அது ஒரே ஒரு பல்கலைக்கழகத்துக்கு தான் இப்ப வந்து சட்டத்துல வந்து அப்படி போட்டிருக்கிறாங்க. மீதி எல்லா பல்கலைக்கழகத்துக்கு வந்து வேந்தரா கவர்னர் தான் வந்து நீடிக்கிறார். ஒரே ஒரு பல்கலைக்கழகத்துக்கு மட்டும்தான் அப்படி மாறி இருக்கு. மீத பல்கலைக்கழகம் இவர் தான் இருக்கிறார். அப்ப எந்த அடிப்படையில முதலமைச்சர் வந்து அந்த கூட்டம் நடத்தினாருன்னு ஒரு கேள்வி வரும்ல. இல்ல, முதலமைச்சர் கூட்டம் நடத்தலாம். ஏன்னா இன்னைக்கு துணைவேந்தரை நியமிக்கிற அதிகாரம் என்பது முதல்வருக்கு வந்து. அப்ப மத்த எல்லா அஃபேர்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஏற்கனவே பவர் இருக்கு. விசிட்டேஷன் ரைட்ல இருந்து பவர் இருக்கு. ப்ரோ சான்சலராக ஏற்கனவே ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் தான் இருக்கிறார். இப்ப இன்னைக்கு துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரமும் நீக்கும் அதிகாரமும் இன்னைக்கு முதல்வருக்கு வந்திருக்கு, கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்குன்னா ஏற்கனவே பல்கலைக்கழகங்கள்ல விசிட்டேஷன் ரைட்ஸ் இன்னைக்கு ஃபண்ட் அவங்க தான் கொடுக்குறாங்க. செனட்ல சிண்டிகேட்ல எல்லாம் எக்ஸ் அஃபீசியல் மெம்பர்ஸா எல்லா செக்ரட்டரி இருக்காங்க. ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியில இருந்து எல்லா டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸ் இருக்கிறாங்க. அதனால தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மீது தமிழ்நாடு அரசுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் அதிகாரங்கள் இருக்குது. அது இண்டிபெண்டா இருந்தாலும் கூட அந்த சட்டத்திலே தமிழ்நாடு அரசுக்கு ஏராளமான அதிகாரங்கள் கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு உச்சபட்சமாக பிசி நியமன அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. அதே போல ஒழுங்கு நடவடிக்கை அதிகாரமும் வந்திருக்குது. அதனால தமிழ்நாடு முதல்வர் வந்து கூட்டம் நடத்துவதை பொறுத்து எந்த தவறும் கிடையாது. 2வது, உயர்கல்வித்துறையின் கீழ் அது வர்றதுனால ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்ற அடிப்படையில தமிழ்நாடு முதல்வர் எங்க வேணாலும் என்ன கூட்டம் வேணாலும் நடத்தலாம். அதை வந்து யாரும் கேள்வி எழுப்ப முடியாது அப்படின்றதா அரசியல் சட்டப்படியான நிலை. அதனால முதல்வர் கூட்டம் நடத்தலாம். ஆனா கவர்னர் போட்டிக்கு அரசியல், ஏன்னா கவர்னர் வந்து அரசியல் பதவி கிடையாது, அதான் முக்கியம். அரசியல் செய்யக்கூடாது கவர்னர். அது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, நம்மளா சொல்லியிருக்கோம். கான்ஸ்டியூஷன்ல கவர்னருக்கு எங்கேயாலும் பவர் இருக்கு. இப்ப முதல்வர் அரசியல் பேசுறாரு, சட்டசபையில் டெய்லி அரசியல் பேசுறாரு, அரசியல் நிகழ்ச்சியில எல்லாத்திலையும் பேசுறாரு, அரசு நிகழ்ச்சிகளோட அரசியல் பேசுறாரு, மோடி அரசியல் பேசுறாரு, அமித்ஷா அரசியல் பேசுறாரு. ஆனா குடியரசுத் தலைவர் அப்படி அரசியல் பேச முடியுமா? எல்லா இடத்துலயும் பேச முடியுமா? குடியரசுத் தலைவர் மாதிரி தானே கவர்னர். குடியரசுத் தலைவராவது எம்பி எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறாங்க. நீ ஒரு அதிகாரி, ஒன்றிய அரசோட ஒரு அதிகாரி அரசியல் பேசுறமா? ஒரு ஐஏஎஸ்க்கு என்னவோ ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அரசியல் பேசினா எப்படி இருக்கும்? ஹோம் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அரசியல் பேசினா எப்படி இருக்கும்? அது அரசியல் செய்யக்கூடாத ஒரு பதவி என்பது ஆளுநர் பதவி. அப்ப அவர் அரசியல் செய்யக்கூடிய பதவி முதல்வர் பதவி, பிரதமர் பதவி. இப்ப ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ அரசியல் செய்யக்கூடாதுன்றதா அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறு. அதை வந்து எப்படி இவர் மீறுறாரு அப்படின்றத வந்ததுல இருந்து அவர் மீறிட்டு தான் இருக்கிறார். ஓகே, இப்போ துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவரும் வராரு அப்படின்னும் போது மாநில அரசுக்கு ஒரு போட்டிக்கு ஒரு கூட்டம் நடத்தும் போது அது பெரிய சிக்கலா கவர்னரோட ஃபைட்டுங்கிறத தாண்டி நேரடியா ஜனாதிபதியோட துணை ஜனாதிபதியோட சண்டை போடுற மாதிரி ஒண்ணு உருவாயிரும். அப்போ ஒரு துணை ஜனாதிபதி எல்லாம் கூட்டு வராருன்னும் போது இன்னும் பிரச்சனை பெருசாகுமே அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்களே. இப்ப ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு ஆளுநர்னு அதிகாரம் தொடர்பா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு.
உச்சநீதிமன்ற தீர்ப்பை எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க அயோத்தி தீர்ப்பை ஏத்துக்கிறீங்க, ரஃபேல் தீர்ப்பை ஏத்துக்கிறீங்க, காஷ்மீர் தீர்ப்பை ஏத்துக்கிறீங்க. ஆனா இந்த தீர்ப்பை மட்டும் ஏத்துக்கிற மாட்டேன்னு பேசினா என்ன அர்த்தம்? இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஜெகதீப் தங்கர் அவர் சீனியர் அட்வொகேட்டா இருந்து வெஸ்ட் பெங்கால் கவர்னரா இருந்து துணை குடியரசுத் தலைவரா இருக்கிறாரு. அவர் தொடர்ச்சியாக நீதித்துறையை தாக்கி வர்றார். தொடர்ச்சியா தாக்குறாரு. இப்ப இல்ல, 2022 என்ஜேஏசி ஜட்ஜ்மெண்ட் தொடர்பாக பாராளுமன்ற சுப்ரீமா இது இல்ல சுப்ரீம் கோர்ட் சுப்ரீமா அப்படின்னு பேசினார். இன்னைக்கு நேரடியாக ஒரு நீதிபதி ஊழல் பண்ணியிருக்காரு, இவங்க என்ன 142ன்னா அது வந்து ஒரு ஏவுகணை, அணுசக்தி ஏவுகணை போல இவங்க வச்சிருக்கிறாங்க என்று கடுமையா அவர் வந்து பேசுறாரு. இப்ப நீதித்துறை தரப்புல யாராலும் பிரஸ் மீட்டா கொடுக்க முடியும்? திருப்பி அப்படி கொடுக்க முடியாது. இப்ப நீங்க தீர்ப்பை விமர்சிக்கிறது வேறு, நீதிமன்றத்தை நீதிபதியை தாக்குவதுன்றது வேறு. இப்ப இவங்க நீதிமன்றத்தை தலைமை நீதிபதியை தாக்குறாங்க, நம்மளும் தீர்ப்பை விமர்சிக்கிறோம். அயோத்தி தீர்ப்பை விமர்சிச்சோம், ரஃபேல் தீர்ப்பை விமர்சிச்சோம், காஷ்மீர் தீர்ப்பை விமர்சிச்சோம். ஆனால் இவர்கள் நீதிபதியை நீதித்துறை அட்டாக் பண்றதுன்றது வந்து அது அரசியல் சட்டத்தை அழிப்பதற்கு சமம். அந்த வேலையை வந்து ஒரு துணை குடியரசுத் தலைவரே செய்யறது, செஞ்சுட்டு அவரை வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு உடனே அந்த தீர்ப்பு வந்து அந்த சூடு ஆடுறதுக்குள்ள நான் அவரே கூட்டு வந்து நிகழ்ச்சி நடத்தி இங்கேயே அவர் அப்படி பேசுவாரு அப்படின்னா நீங்க நீதித்துறையோட நாங்கள் மோதுவோம், சவால் விடுறோம் அப்படின்னு காட்டுறீங்க. நீங்க எனக்கு அதிகாரத்தை குறைச்சாலும் நாங்க அதே அதிகாரத்தின்படி அதிகார வரம்பை மீறி கூட நாங்க வந்து செயல்படுவோம். உங்களை விமர்சனம் பண்ண அதே ஆளை நான் கூட்டு வரேன் அப்படின்னு கவர்னர் ரவி போய் கூட்டிட்டு வந்து நடத்துறதுன்னா இது என்ன அரசியலா நடத்துறீங்க? நீங்க 2 பேரும் அரசியல் பண்ணலாமா? துணை குடியரசுத் தலைவரை அந்த பொறுப்புல இருந்து நீக்கணும். இந்திய கூட்டணி கட்சிகள் அதற்கான வேலையை பார்க்கணும். ஒரு நீதிபதி ஊழல் பண்ணிருக்காரு, வீட்டுல வந்து பணம் எடுத்தாருன்னா அரசியல்வாதிகள் மேல எத்தனை வழக்கு இருக்கு, எத்தனை ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு? அவங்களை அப்புறம் தூக்குல போட்டுருவோமா? என்ன செய்யறது? இப்ப நீதித்துறையை வந்து இண்டிபெண்டா செயல்பட விடாம தடுத்தது, ஒழிச்சது எல்லாமே பிஜேபி கவர்மெண்ட் தான், மோடி கவர்மெண்ட் தான். 4 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து மக்கள்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு பிரஸ் மீட் வச்சு நீங்க தான் மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. லோயா எப்படி இறந்து போனாரு? லோயா எப்படி இறந்தார் மர்மமா? அதுக்கு விசாரணை கூட நடத்தலையே. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுமா பிஜேபி? ஜெகதீப் சங்கர் சொல்லுவாரா? இப்போ ஒரு ஆளுநரோ துணை குடியரசுத் தலைவரோ அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள், அவங்க அரசியல் பேசுறதுக்காக ஒரு குழப்பம் உண்டு பண்ண வர்ற போது அவர்கள் மொழியில் தான் நாம் பதில் சொல்லணும். இது மோதல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க எப்பயுமே இப்படிதான் செய்யறாங்க. நீங்க சட்டத்துல அவங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா கூட ஒரு சட்டத்தை உருவாக்கிடுவாங்க. நீங்க அது சுப்ரீம் கோர்ட்ல ஜெயிச்சு வர்றதுக்குள்ள 4 வருஷம் ஆயிரும், பீரியட் முடிஞ்சு போயிடும். இப்ப நீங்க எதுக்கு ஆரம்பத்துல சட்டம் கொண்டு வர மாதிரி 2020 வேந்தர்ன்றதை அவர் எடுக்க வேண்டியதானே? எதுக்கு பயப்படுறீங்க? திமுக கவர்மெண்ட் பயந்துகிட்டு அது ஏதோ கோர்ட்ல சிக்கலாயிருமா அப்படின்னு செய்யறதோட விளைவு தான் இன்னைக்கு திரும்ப வந்து அவர் வேந்தர்ன்ற முறையில வந்து கூட்டுறாரு. அப்படி பயக்கவே வேண்டியதில்லை. நீங்க சட்டம் கொண்டு வாங்க, இன்னைக்கு அந்த சட்டமா இருந்தா வேந்தர்ன்ற பொறுப்புல அவர் கூட்ட முடியுமா? அது சேலஞ்ச் பண்ணி வேணா போட்டோம், யார் வேணாலும் கோர்ட்டுக்கு போட்டோம், அது 4 வருஷம் ஆகும். அப்படித்தான் நீங்க இந்த அதாவது அரசியல் சட்ட விரோதமாக அவர்கள் நடவடிக்கையை ஆளுநரும் துணை குடியரசுத் தலைவரும் திட்டமிட்டு செய்தால் அவர்களுக்கு அவர்கள் மொழியில் தான் பதில் சொல்ல வேண்டும். அதான் வந்து சரியா இருக்கு மொழிய. நீங்க எல்லாத்துக்கும் ஃபார்மாலிட்டி அப்படி பார்த்துக்கிட்டு அவங்க பண்ற போது பண்ணா நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு தடவி கொடுக்குற மாதிரி பண்ணா அவர்கள் ஒருபோதும் அதை அங்கீகரிக்க மாட்டார்கள். அவர் செய்யறது தான் செய்வாங்க. ரவி என்னைக்காவது அவர் போக மாத்திட்டு இருக்காரு? இவ்வளவு நடந்திருக்க மாத்திட்டு இருக்காரா? இதான் யதார்த்தம். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.